ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிறது என்ன மிஷின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஜாக் மிஷினில் A to C மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,950 ருபீஸ். ஸோ இப்போ இதில் நூல் எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாம். நூல் கோக்கிறதுக்கு 2 ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து பாபினில் நூல் சுற்றுறதுக்கு, இன்னொன்று ஊசியில் வந்து நூல் கோக்கிறதுக்கும் வரும். ஸோ இப்போ ஊசியில் எப்படி நூல் கோக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் இருக்க ஹோல் வழியாக நம்ம நூலை எடுத்துட்டு, ஸ்டாண்ட்லேருந்து நூல் எடுத்துட்டு இந்த 3 ஹோல்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல நூல் எடுத்து 3வது ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நூல் எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியுமே கீழே வந்து நூல் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்குல்லையா, அந்த சர்க்கிள் வழியாக வந்து கீழே இருக்க ஹோல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூல் விட்டு கீழே மறுபடியும் ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்ட் இருக்கும். ஸோ அது வழியாக வந்து அந்த வீலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சுற்றிட்டு இந்த சின்ன கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கம்பியில் உள்ளே விட்டு கீழே இருக்க இந்த கொக்கி மாதிரி இருக்கிற கம்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நூல் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இந்த கொக்கி இருக்கு இல்லையா, இந்த கொக்கியில் நூல் விட்டுட்டு இங்கே ஹோல்ஸ் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நூலை விட்டு கீழே இருக்க 2 கொக்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூல் சொருகணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவாக ஒரு பெண்டு மாதிரி ஒரு கம்பி இருக்கும். ஸோ அது வழியாக நூலை விட்டு ஊசிக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்லேயும் கண்டிப்பாக நூல் வந்து கோக்கணும். அதை கோத்துட்டு அதுக்கப்புறம் ஊசியில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் கோக்கணும். ஊசியில் நூல் கோக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ரைட் ஹேண்டில் ஊசி கோத்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தேன். ஸோ அது மாதிரி எடுக்கும்போது தையல் போடவே இல்லை. இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணேன். ஆனால் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தைக்கவே இல்லை. ஸோ அதனால எப்பயுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நூல் கோக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நூல் கோத்து ரைட் ஹேண்டில் எடுக்கிற மாதிரி. அவ்வளோதான், நூல் வந்து பார்த்தீங்கன்னா கோத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேனல் இது மாதிரி நிறைய டெய்லரிங் சம்மந்தமான வீடியோலாம் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யார் யாருக்கெல்லாம் டெய்லரிங் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டாடா பாய்.